ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வந்து பேஸ்ட் ஆன் அலிகேஷன். அதாவது ஆக்சுவலாக வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, சரிங்களா? அது வந்து நான் இன்னும் ஃபர்தராக இந்த வீடியோ போடுவேன், அதில் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த சம்மை நீங்கள் ஜென்ரலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா ஆகும், அது போக வந்து டைமும் எடுக்கும். அதனால இது வந்து நான் மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் போடுறேன். அது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அது நான் ஈஸியான மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராஜு borrowed a total amount of Rs 12,000. A part of it on 15% per annum simple interest and remaining on 7% per annum simple interest. If at the end of the 1 year he paid totally Rs 13,200 to settle the loan amount, what was the amount borrowed at 15% per annum? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் கொஷினை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ராஜு அப்படிங்கிறவர் வந்து டோட்டல் அதாவது 12,000 வந்து கடன் வாங்குறாரு, சரிங்களா? அதில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல. 12,000 கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து 15% வட்டிக்கும் மீதி அமௌண்ட்டு 7% வட்டிக்கும் வாங்கிறாரு, சரிங்களா? 1 இயருக்கு வாங்குறாரு வட்டிக்கு. 1 இயர் கழித்து டோட்டலாக வட்டியோடு சேர்த்து அசலியும் வட்டியும் சேர்த்து 13,200 வந்து அவருக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு, சரிங்களா? கொடுத்துட்டாரு, செட்டில் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 15%க்கு வட்டிக்கு வாங்கினார்ல அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. 15%க்கு வாங்கினா அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதுதான் மிக்சர் அண்ட் அலிகேஷனுடைய ரூல். அதாவது ப்ரைஸ் ஆஃப் சீப்பர் குவான்டிட்டி, ப்ரைஸ் ஆஃப் டியரர், ரேட் ஆஃப் மிக்சர், சீப்பர் குவான்டிட்டி, டியரர் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது ப்ரைஸ் ஆஃப் சீப்பர். இப்போ நம்ம வந்து இதில் ப்ரைஸ் அடிக்க தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சீப்பர் எது எனக்கு 7% பெருசாக 15% சீப்பராக. சீப்பர் வந்து 7% தான். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து 7% எழுதிக்கிறேன். அடுத்தது எனக்கு டியரர்னால் எனக்கு வந்து அதிகம், ஸோ எனக்கு வந்து 15% அதிகம், ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன வரும்னா இங்கே வந்து ஓவராலாக வரும், ஒரு ஓவரால், சரி? அது ரெண்டையும் சேர்த்து மிக்சர்னால் ஓவரால் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது மீனிங். அது மிக்சர் அண்ட் அலிகேஷனில் பார்ப்போம். இதில் எப்படி போடுறது அப்படின்னா இங்கே வந்து ஓவரால் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஸோ இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகே, இப்போ வந்து நம்ம இதிலேருந்து 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ எனக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். அமௌண்ட்டுங்கிறது என்னது? பிரின்சிபலும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பண்ணுறது. அப்போ அதுதான் இது 13,200. இது வந்து எனக்கு அமௌண்ட்டு. 12,000 வந்து எனக்கு பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து 13,200 இருந்து நான் வந்து 12,000 இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 13,200 மைனஸ் 12,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,200. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட இது கிடச்சிருச்சு. இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 1,200 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எனக்கு 12,000 இன்ட்டு என் வந்து எனக்கு 1 இயர், ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி 1 இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 தெரியாது, டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0வா? அப்போ 1,200 ஈக்குவல் டு 120 6. இப்போ 6ங்கிறது என்னது? 1,200 டிவைடட் பை 120. அப்போ எனக்கு வந்து 10. 6 வந்து 10%. ஸோ இப்போ வந்து எனக்கு ஓவராலாக எனக்கு டோட்டலாக கண்டுபிடிச்சாச்சு 10%ன்னு. இப்போ அந்த 10% தான் நீங்கள் இங்கே போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இதை D மைனஸ் M, அதாவது D மைனஸ் M வந்து இங்கே வரும். இது Dன்னு வச்சுக்கலாமா? இது M. ஸோ 15 மைனஸ் 10 மைனஸ் 5. ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? டியரருக்கு ஆனது M மைனஸ் C. ஸோ 10 மைனஸ் 7 மைனஸ் 3. ஓகே, இப்போ இந்த வந்து மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 5:3ன்னு இருந்துச்சு. ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் வாஸ் த அமௌண்ட் borrowed at 15% per annum, அதாவது 15%க்கான அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட், அதாவது 6 3யும் 5 3யும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 8. அப்போ அந்த 8 பார்ட் தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், தட் இஸ் 12,000. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 12,000 டிவைடட் பை 8, சரிங்களா? ஸோ 12,000 டிவைடட் பை 8 பண்ணணும்.
அப்போ வந்து இது ரெண்டையும் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 8ஆல் போட்டிங்க அப்படின்னா 4 2 8 6 2 12 மிச்சம் 0 2 2 4 30. ஸோ 1500 வருது. 1500 ஓகேங்களா. ஒரு பார்ட் வந்து 1500. எனக்கு 15% தான் வேணும். 15%ங்கிறது எவ்வளோ பார்ட்டு? 3 பார்ட்டு. அப்போது 3 பார்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு பார்ட் வந்து 1200னா 3 பார்ட் எவ்வளோ? 15 45. ஸோ அப்போ வந்து 4500. இப்போ 4500ங்கிற அமௌண்ட்டை வந்து அவர் 15% வட்டிக்கு வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். இன்கேஸ் தெரியாதவங்க வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum of rupees 12,000 was lent partly at 20% per annum and the remaining at 12% per annum simple interest. At the end of the year, the total interest received was 2160. Find the ratio of the money lent 20% to that of 12%. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் த மணி, அதாவது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அது அதே மாதிரி தான். ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மீதி கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து 12%க்கும் எடுத்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா. அதே 12,000. பட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை. ஒரு வருஷம் கழித்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே சீப்பர் குவான்டிட்டி. ஸோ சீப்பர் வந்து எனக்கு 12%. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் வந்து 12%ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் டிஆர்ஆர் வந்து எனக்கு 20%. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், டோட்டல் போடுவேன். ஸோ டோட்டல் எப்படி போடுவேன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஏஆர் டிவைடட் பை 100ன்னு போடுவேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2160. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எனக்கு 12,000 இன்ட்டு என் வந்து அட் த எண்ட் ஆஃப் 1 இயர்னால 1 டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. அப்போ எனக்கு என்ன வரும்னா 2160 which is equal to 120 R. அப்போ R equal to 2160 divided by 120. கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 12 108 திரும்பி 3 2 6 54 1 3 4 5 மிச்சம் 2 6 24. அப்போ R வந்து எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி 8 3 24. எனக்கு வந்து R வந்து 18% வருது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடுவேன் அப்படின்னா 18% போடுவேன். 18%. ஓகே, இது போட்டதுக்கப்புறம் எப்போவுமே நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே எப்படி பண்ணணும், அதாவது மிக்சரில் இருந்து தட் இஸ் இது வந்து எனக்கு D மைனஸ் எம் இல்லைங்களா. ஸோ இது வந்து D மைனஸ் எம். அப்போ வந்து 20 மைனஸ் 18 வந்து எனக்கு 2. 20 அதாவது டிஆர்ஆர் மைனஸ் மிக்சர், இது வந்து எனக்கு 2. அடுத்தது என்னது, மிக்சர் மைனஸ் சீப்பர். அப்போ 18 மைனஸ் 12 எனக்கு வந்து என்னது 6. ஓகேங்களா. இங்கே வந்து எனக்கு வந்து 6. அப்போ கேன்சல் பண்ணலாமா, 4 2 அதே மாதிரி இது வந்து 3 2 6. ஸோ 1:3ன்னு கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த மணி 20% to that of 12%. இப்போ 20% to that of 12% அப்படின்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 20%, அதுக்கப்புறம் 2% போடணும். அப்போ நமக்கு வந்து 1:3 இருக்குது. ஸோ நம்ம அதாவது 20% நம்ம வந்து 3:1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 3:1. ஓகேங்களா. 20% to that of 12%. ஓகேங்களா. ஸோ 20% divided by 12%. அப்போ 20% வந்து எனக்கு வந்து 3 divided by 1. ஸோ இப்போ எனக்கு வந்து 3:1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, சரி. ஓகே, நீங்கள் வந்து அப்படியே 1:3ன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா அவங்க கேட்டது 20% to that of 12% கேட்டிருக்காங்க. அதனால இதை வந்து 3:1 மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். a person deposits rest 30,000 in 2 schemes. ஓகேங்களா? in first scheme deposited rest 12,000 and receives 8% per annum simple interest, and on the whole he receives 10% per annum simple interest. Find the rate at which he receives the interest from the second scheme of the money. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து டெபாசிட் பண்ணுறாரு, 2 ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறாரு. 30,000 2 ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறாரு. ஒரு ஸ்கீமில் 12,000. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 30,000 12,000 18,000 இல்லைங்களா? சரி, டோட்டலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு? 10%. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, செகண்ட் ஸ்கீமில் அவங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத கொஸ்டின். சரிங்களா? இப்போது 30,000ல் டோட்டலாக 30,000, அதில் 12,000 ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கு போயிடுச்சு. இப்போ மீதி எவ்வளோ? 18,000 இருக்கும். அப்போ நம்ம இப்போ எப்படி போடலான்னா, எனக்கு எப்போவுமே இங்கே வந்து டியரஸ்ட் குவான்டிட்டி தட் இஸ் சீப்பர் தான் இங்கே வரும். அப்போ சீப்பருங்கிறது வந்து எனக்கு 12,000 இங்கே வரும், இங்கே வந்து 18,000 இங்கே வரும். சரிங்களா? ஓகே, இதில் 12,000 இது பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 8% per annum. அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு 8%. எனக்கு இதில் செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது, நான் X%ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஓவரால் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹோல் ஹீ ரிசீவ்ஸ் டோட்டலாக 10%. ஸோ டோட்டலாக 10% வந்து நம்ம இங்கே போடுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம்? எப்போவுமே எப்படி பண்ணுவோம்? இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து X - 10ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, அதே மாதிரி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 2. ஓகே, அப்போது X - 10க்கு நேராக எனக்கு இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க. 3 0க்கு 3 0வா? இப்போ வந்து 4 12 6 3 18 2 2 4 3 2 6. அப்போ X - 10க்கு 2வும் 2க்கு 3யும் போடுங்க. அப்போது X - 10 இது வந்து ரேஷியோவில் தானே இருக்குது. X - 10 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு X - 10க்கு நேராக 2வும் இதுக்கு நேராக 3யும் இருக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு 3x - 30 விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது 3x = 34. அப்போ x = 34/3. 34 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11 3 33 மிச்சம் 1. ஸோ 11 1/3%. அப்போ செகண்ட் ஸ்கீமில் அவங்க போட்டுறதுக்கு டெபாசிட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 11 1/3%. ஓகேங்களா? ஓகே, இந்த இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.